ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீட்டில் சின்ன வெங்காயம் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சீரகம், வெந்தயம், கொத்தமல்லி அண்ட் கடுகு இதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 6லேருந்து 8 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா இடிச்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே ஆறின ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே பேனில் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சீரகம், நம்ம இடிச்சு வச்சிருக்க பூண்டு சேர்த்து நல்லா வணக்கிடலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுதை சேர்த்து அதை நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நடிச்சு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பவுடரில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், வெங்காய தொக்கு ரெடி. டீட்டெயில் ரெசிபிக்கு ஃபுல் வீடியோ செக் பண்ணுங்க.